மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் ஒன்னில் நம்ம இருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க இந்த லெசன் ஃபுல்லாகவே பார் மேக்னெட்டை பற்றி படிக்கிறது தான் இந்த டாபிக். பார் மேக்னெட். பார் மேக்னெட் ஸ்கூல் லேப்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார் மேக்னெட். பார் மேக்னெட்டில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இதை சவுத் போல்னு எடுத்துக்கோ, இதை நார்த் போல்னு எடுத்துக்கலாம். சவுத் போல் நார்த் போல். இப்போ இருக்கிற ஸ்ட்ரெயிட் போர்ட் புக்கில் -QM +QMன்னு எழுதியிருப்பாங்க. நீ எதையும் குழப்பிக்காத. மைனஸ்னா சவுத் போல், ப்ளஸ்னா நார்த்து போல், அவ்வளோதான். நான் SNன்னு வச்சு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் படிக்கும் பொழுது QM அதாவது சவுத் போல வந்து நெகட்டிவ் QM, நார்த் போல வந்து பாசிட்டிவ் QM, அப்படி கூட படிச்சுக்குவோம். விருப்பம் தான். முதல்ல சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா டோட்டல் லென்த் ஆஃப் த பார் மேக்னெட்டுக்கு என்னங்க சார் பேர்? ஜாமெட்ரிக்கல் லென்த்து. ஜாமெட்ரிக்கல் லென்த்து டோட்டலாக இருக்கிறது ஜாமெட்ரிக்கல் லென்த்து. அப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும் மட்டும் ஒரு லென்த் இருக்குமே, அதுதான் மேக்னெட்டிக் லென்த்து. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. இப்போ நீ ஒரு டவுட் என்கிட்ட கேட்கணும், ஏன் சார் ஒரு பார் மேக்னெட்னா சவுத் போல் நார்த் போல் வந்து எண்டில் இருக்காதா, இங்கெல்லாம் இருக்காதா, கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் இருக்குமா? ஆமாம். நீ வேணால் அயன் டஸ்ட்டில் பார் மேக்னெட்டை டிப் பண்ணி பாருங்கள், எண்டெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த சவுத் போல் நார்த் போலில் தான் நிறைய அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு ரெண்டாக இருக்கும். அந்த அயன் டஸ்ட்லாம் வந்து ஒட்டிக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த லெசனை இந்த பாயிண்ட்லேருந்து தான் இந்த லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாமெட்ரிக்கல் லென்த் வேறு, மேக்னெட்டிக் லென்த் வேறு. சவுத்துக்கும் நார்த்துக்குமான டிஸ்டன்ஸ் தான் மேக்னெட்டிக் லென்த்து. டோட்டல் அந்த பார் மேக்னெட்டோட லென்த்து தான் ஜாமெட்ரிக்கல் லென்த்து. இதிலிருந்து ஒரு சின்ன 1 மார்க் கொஷின் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் என்னங்க சார் ரேஷியோ? மேக்னெட்டிக் லென்த்து 5 சென்டிமீட்டர்னா ஜாமெட்ரிக்கல் கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும், இல்லை 10 இருந்தால் 12ஆக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அது 0.83ஆக தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்குமான ரேஷியோ. மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜாமெட்ரிக்கல் லென்த்துக்குமான ரேஷியோ 5/6 இல்லைனா 0.83. இன்னும் கூட நல்லா சொல்லலாமா? இப்போ இந்த மேக்னெட்டிக் லென்த்து நான் என்ன பண்ண போகிறேன், LEன்னு சொல்ல போகிறேன். LEனா எஃபெக்டிவ் லென்த்துன்னு அர்த்தம். ஜாமெட்ரிக்கல் லென்த்தை LGன்னு சொல்ல போகிறேன். = 5/6. அதனால் மேக்னெட்டிக் லென்த் வேணும்னா 5/6 டைம்ஸ் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் லென்த்துன்னு புரிஞ்சிக்கணும். ரைட்டா? இதுதான் வந்து ஒரு பார் மேக்னெட்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுறது. ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குற மாதிரி நல்லா கற்றுக்குங்க. ஸோ டோட்டலாக ஒரு லென்த் இருந்தால் ஜாமெட்ரிக்கல் லென்த்து, சவுத்துக்கும் நார்த்துக்குமானது எஃபெக்டிவ் லென்த்துன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, மேக்னெட்டிக் லென்த்துன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ரைட்டா? சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அங்கேருந்து நம்ம எங்கெங்க சார் போகிறோம்? இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 2-3 பேரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடு. ஸ்மால் எம். இந்த லெசனில் ஸ்மால் எம் யாருன்னா போல் ஸ்ட்ரென்த்து. போல் ஸ்ட்ரென்த்து. போல் ஸ்ட்ரென்த்னா என்னங்க சார்? ஸ்ட்ரென்த் ஆஃப் அ போல். அப்போ ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னா 2 போல் அங்கே இருக்கும், சவுத் அண்ட் நார்த்து. இந்த சவுத் போலோட ஸ்ட்ரென்த்து தான் போல் ஸ்ட்ரென்த், நார்த் போலோட ஸ்ட்ரென்த்து தான் போல் ஸ்ட்ரென்த்து. ரைட்டா? ஸோ இதை தான் ஒரு 3 years பேக்கில் இருந்த புக்ஸ்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா -M + Mன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்திருக்கிற புக்கில் -QM + QMன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சார்ஜுக்கு வந்து Q யூஸ் பண்ணமோ இங்கேயும் Q தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் சார்ஜு சவுத் போல் நெகட்டிவ் மேக்னெட்டிக் சார்ஜு, இங்கே பாசிட்டிவ், அந்த மாதிரி. அதனால் நீ குழப்பிக்காத. மைனஸை பார்த்தா சவுத்துன்னு ஞாபகம் வச்சுக்க, ப்ளஸ்ஸை பார்த்தா நார்த்துன்னு ஞாபகம் வச்சுக்க. ஸ்மால் எம்மை போல் ஸ்ட்ரென்த்துன்னு புரிஞ்சுக்கோங்க. போல் ஸ்ட்ரென்த்து. ரைட்டா? அப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், +M என்ன பா சார்? +M எங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து நார்த்து போல்னு யூஸ் பண்ண போகிறோம். -M என்ன பா? இது -M வந்து சவுத் போல்னு யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறமா லைன்ஸ் பற்றி பேச போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். ஒரே விஷயம், எல்லோரும் என்ன கவனி, என்ன பாரு எல்லோரும். இந்த லெசன் படிக்கும் பொழுது உங்களுக்கு 2 லெசன் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, இன்னொன்று கிராவிடேஷனு. இந்த 3 லெசனும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அப்பப்போ நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போயிட்டு வருவேன், கிராவிடேஷன் போயிட்டு வருவேன், மேக்னெட்டிசம், 3த்தையும் கம்பேர் பண்ணி பேசுவேன். அதனால் அந்த 2 லெசனையும் பேரலாக நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் கிளாஸை ரொம்ப ஷார்ப்பாக கவனிங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். இன்சைடில்
நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இது யாரு? டைபோல் மொமெண்ட். இது எங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அந்த ஊரில். அப்போ இங்கே என்னங்க சார் நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் சவுத் போல். அவ்வளோதான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் அண்ட் டெர்மினேட் சவுத். எங்கே? அவுட் சைட் த பார் மேக்னெட், பட் இன்சைட் சவுத்து டு நார்த்து. அப்போ இந்த சவுத்துலேருந்து நார்த்து போகுது தெரியுமா, அதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? அவன்தான் கேபிட்டல் எம்மு. அப்போ அந்த கேபிட்டல் எம் யார் சார்? இந்த பீன்றது என்னென்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இது அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். அப்போ அதை பார்த்தீங்க சொல்லுங்கள் பார்க்கும். அங்கே எலக்ட்ரிக்னா நாங்கள் மட்டும்னா சும்மாவா? மேக்னெட்டிக். அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இல்லைன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். உன் விருப்பம், எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. மேக்னெட்டிக் மொமெண்ட். ரைட்டா? ஸோ இந்த ஒரு மணி நேரத்து ஹீரோ இவன் தான். எம்மை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம். எல்லா சம்மும் எல்லா மாடலும் கற்றுக்க போகிறோம். மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா தெரியாதுங்களா? சவுத்துலேருந்து நார்த்து போகும். டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் கேட்டாங்கன்னா -q +q போகும் சார். கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா 2 லெசனும் சூப்பராக இருக்கும்ப. ஸோ -q +q எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டு, சவுத்துலேருந்து நார்த் போல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. சரி, அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி பேசுங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்டு கேபிட்டல் எம். ஓகே, லிசன் எல்லாருமே. இது ஒரு பார் மேக்னெட். சவுத்துக்கும் நார்த்துக்குமான டிஸ்டன்ஸ் உன்னோட விருப்பம். நீ 2Lன்னு எடுத்துக்கலாம். எப்படி நெகட்டிவ் சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நீங்கள் 2Dன்னு எடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே 2Lன்னு எடுத்துக்கணும். விச் மீன் சென்டர்லேருந்து நார்த்து ஒரு எல்லு, சென்டர்லேருந்து சவுத்து ஒரு எல்லு. ரைட்டா? வாட் இஸ் டைபோல்னு கேட்கும்போது உங்கள் பதில் என்ன? நான் கூட செப்பல்னு கூட சொல்லியிருந்தேன். 2 ஈக்குவலன்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், 2 ஈக்குவலன்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் 2D. செப்பல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பலை ரொம்ப தூரம்லாம் விட முடியாதுல்ல. செப்பல் விட்டால் பக்கத்தில் போல் தான் விட முடியும். அதுதான் டைபோல்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார் மேக்னெட்லேயும் லென்த்து பார்த்தீங்கன்னா 2L. அங்கே எப்படி 2Dன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே 2L. அப்போ இங்கே யார் இது? -m. இது யார் இது? +m. இந்த டேயில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா கற்றுக்க போகிறீங்க. என்ன ஃபார்முலா சார்? வாட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்படியே இவனை பார்த்து எழுதுங்க. அங்கே என்ன படிச்சிங்க? q × 2Dன்னு படிச்சிங்களா? அந்த ஊரில் q சார், இந்த ஊரில் ஸ்மால் m. அந்த ஊரில் 2D, இந்த ஊரில் 2L. அங்கே வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் into distance between them. அப்போ இங்கே என்ன சொல்லுவேன்? வாட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த். 2 பேரில் ஒரு போல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ் சொல்லி பழகு. வாட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் into distance between them, distance between the pole, m into 2L. ரைட்டா? இந்த ஃபார்முலா தான் இந்த லெசன் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஆனால் மாதிரி இந்த லெசனுக்கு அது. அப்போ m into 2L. கேபிட்டல் எம் யாருன்னு உணருங்க, ஸ்மால் எம் யாருன்னு உணருங்க. கேபிட்டல் எம் யார்? மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸ்மால் எம் யார்? போல் ஸ்ட்ரென்த். 2L வழக்கம் போல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு சார். நான் திரும்பவும் இப்போ 3rd லெசனுக்கு போயிட்டு வரேன். அங்கே ஒரு காயில் கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணோம். இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் டார்க்குன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். டார்க்கோட ஃபார்முலா ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? NBIA sin θ. போன வாரம் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். when a circular current carrying rectangular coil is placed between the poles of magnet, it experiences torque. அது அதை திரும்ப ட்ரை பண்ணும், அதான் டார்க்கு. டார்க்குக்கு NBIA sin θன்னு கற்றுக் கொடுத்தேன். ரைட்டா? sin θ விட்டுருங்க. இப்போது இந்த பியை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு NIA இதை மட்டும் தனியாக போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த NIAக்கு பதிலாக எம்ன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த எம் தான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வாரம் இந்த லெசனில் புரிஞ்சுப்பீங்கன்னு அப்பயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்.
ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு ஏரியான்னா எங்கே படிச்சிட்டோம்? தேர்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிட்டோம். அதாவது இந்த ஏன் தேர்ட் லெசன் ஞாபகம் வருதுன்னா, இப்போ நீட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒரு லெசனு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செகண்ட் லெசனு, மேக்னட்டிசம் இது தேர்ட் லெசன், இப்படியே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தது ஃபிஃப்த் லெசனு. இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிறது ஃபிஃப்த் லெசனு, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபோர்த் லெசனு, ரைட் பை. ஸோ எம் ஈக்குவல் டு ஐஏ. அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை கொஞ்சம் கவனி, நல்லா கவனி சார். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கா? ஆமாம். பார் மேக்னெட்டாக இருந்தால் எம் இன்ட்டு 2L ஆமாம். அப்போ ஒரு காயில் வழியாக கரண்ட் போச்சுன்னா ஐஏ, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு ஏரியா, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு ஏரியா. அப்போ எம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு 2L ஒரு ஃபார்முலா, எம் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ ஒரு ஃபார்முலா, ரைட்டா? ரைட் பை. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்குள்ளார அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வாசப்படியில் கால் எடுத்து வச்சுட்டிங்க, உள்ளே வந்துட்டீங்க. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு எம் இன்ட்டு 2L, மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு ஏரியா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் n போட்டுக்கோ. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட யூனிட் என்ன பே? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். என்னோடவே படிச்சிருங்க. த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். கற்றுக்கிட்டிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த்னு கேட்குறேன். யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் இருங்க சார் நானே சொல்கிறேன். இந்த எம்முக்கு பதிலாக ஒரு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துக்கலாமா? இது ஒரு எம் வந்து போல் ஸ்ட்ரென்த்து, 2L டிஸ்டன்ஸ் மீட்டர். இப்போ தான் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த எம் யார், இந்த எம் யார்? இந்த இடம் மீட்டர் யூனிட்டு, இந்த எம்மு போல் ஸ்ட்ரென்த்து. இவனை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம், போல் ஸ்ட்ரென்த்து. அப்போ இந்த மீட்டருக்கு மீட்டர் போய் சேர்ந்துருச்சு. யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் எல்லாரும் நல்லா படிங்க, ஆம்பியர் மீட்டர். அப்போ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டாங்கன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், யூனிட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் கேட்டாங்கன்னா ஆம்பியர் மீட்டர், ரைட்டா? இதில் ஒரு பெரிய குழப்பம் வரும், குழப்பிக்காத. ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், டக்குன்னு இந்த ரெண்டு ஃபார்முலா ஃபாஸ்ட் அப்படி. எம் இன்ட்டு 2L, ஐ இன்ட்டு ஏ, எம்மோட யூனிட்டு ஸ்மால் எம்மோட யூனிட்டு, குழப்பிக்காத. கேபிட்டல் எம் தான் ஹீரோ, மேக்னெட்டிக் மொமெண்ட், அவனோட தலைமையில் தான் மற்ற எல்லாரும் உள்ளே வர போகிறாங்க. எம் வந்து ஆம்பியர் மீட்டர், அவன் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சரி, நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகலாமா? வாங்க, உங்களுக்கு திரும்ப நம்ம 11th போயிட்டு வருவோமா? வெக்டாரில் ஒரு வெக்டார் பி வெக்டார், இன்னொரு வெக்டார் கியூ வெக்டார். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தம். அப்போ ஆர் தான் ரிசல்டன் வெக்டாரா சார்? ஆமாம். ரிசல்டன் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார், இது வெக்டார். அப்போ இதோட மேக்னெட்யூட் கேட்டால் உங்களால் சொல்ல முடியும், நானே நிறைய முறை கற்றுக் கொடுத்துருக்கேன். பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா, ரைட்டா? ஸோ வெக்டார் தெரியாமல் ஃபிசிக்ஸ்குள்ளார என்ட்ரே ஆக முடியாதுப்பா. எல்லா இடத்துலையுமே அங்கங்கே இன்டகிரேஷனு, அங்கங்கே டிஃப்ரென்ஷியேஷனு, வெக்டாரு, ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உள்ளே வர முடியும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. பி யார்? ஒரு வெக்டார். அது என்ன வேணாலும் இருக்கலாம், எஃப் வெக்டாராக இருக்கலாம், இ வெக்டாராக இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெசனில் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தனே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அங்கே ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம், ரிசல்டன் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். நேராக உட்காரு, நல்லா கவனி. ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. இதை ஏன் தேவையில்லாமல் இங்கே சொல்கிறீங்க? இதோ வரேன். ஒரு பார் மேக்னெட் இங்கே இருக்கா பா? இனிமேல் தான் கதையே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அப்படி உள்ளே வந்துரு. இங்கே ஒரு பார் மேக்னெட், பார் மேலே இருக்கிற பார் மேக்னெட் என்ன கோணலாக போட்டுட்டேன். இந்த இடம் ஒரு சவுத் போல், இந்த இடம் ஒரு நார்த் போல். இந்த பார் மேக்னெட்டோட சவுத்து நார்த்து. நீ என்ன பண்ணணும்? மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். சரி, ரொம்ப ஈஸி சார். சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். ஃபஸ்ட் மேக்னெட்டுன்றதுனால இது M1ன்னு எடுத்துக்கங்க. சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். செகண்ட் மேக்னெட்டுன்றதுனால M2ன்னு எடுத்துக்கங்க. நீங்கள் எங்கே வரீங்கன்றதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் தம். அப்போ ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு கேட்க போகிறீங்க. ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு நான் என்ன எழுத போகிறேன் நீங்கள் எல்லோரும் யோசிங்களேன். இப்போ நான் ஏதோ எழுத போகிறேன்ல, இப்போ ஒரு ஃபார்முலா ஒன்று எழுத போகிறேன். அந்த ஃபார்முலா டக்குன்னு நீங்கள் யோசிங்க. யோசிச்சியா? ரைட். நீ யோசிச்சதும் நான் எழுதுறதும் சரியாக இருக்கான்னு பாரு. பி ஸ்கொயருக்கு பதிலாக M1 ஸ்கொயர், இதானே நீ யோசிச்சே. கியூ ஸ்கொயருக்கு பதிலாக M2 ஸ்கொயர், 2pq காஸ் தீட்டா. இதை யோசிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். எம் நெட்டு ரூட் ஆஃப் M1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 ஸ்கொயர் ப்ளஸ் 2M1 M2 காஸ் தீட்டா. எல்லாருமே மேக்ஸிமம் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அங்கேயே நம்ம படித்தோம்.
ரிசல்டன் இ வெக்டார் கண்டுபிடிக்கிறது, ரிசல்டன் எஃப் வெக்டார் கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? போயிட்டே இருக்கேன். எங்கேயாவது புரியலன்னா நிறுத்தி சார்னு கூப்பிட்டுரு. ரைட். ஸோ ரிசல்டன் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் இப்போ வரப்போகிற ஒரு 7-8 சம்மா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ரஃப் நோட்டு இல்லை ஒரு பேப்பர் ஏதாவது வச்சுக்கப்பேன். ஃபர்ஸ்ட் சம்மு 2 பார் மேக்னெட் சவுத் போல் நார்த் போல், இன்னொரு பார் மேக்னெட் மேலே அழகாக சாண்ட்விச் மாதிரி வச்சிடறேன், சவுத் போல் நார்த் போல். இதோடது M1, இதோடது M2. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். தீட்டா எவ்வளோ இங்கே? சும்மா சொல்லு, தீட்டா எவ்வளோ? 180. நல்லா 0 டிகிரி சார். 0 பா. டைரக்ஷன் இருக்குல்ல 0. அப்ப 0வா இருந்தா m நெட்டுக்கு ஃபார்முலா என்ன? √m1² m2² 2m1 m2 cos 0 எல்லா ஊர்லயுமே ஒன்று தான். a² + b² + 2ab, அதனால a + b the whole square. அப்ப m1 + m2 the whole square. ஸ்கொயரும் ரூட்டும் போயிடுச்சுன்னா m நெட்டு வேணும்னா m1 + m2. இங்கே தான் அந்த கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க? பா போர்ட்லேயே சாதாரணமாக 2 மார்க்ஸ் சம்மா கேட்பாங்க. 2 பார் மேக்னெட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கணும் ஃபஸ்ட் டைமாக கற்றுக்குறீங்க, அதனால் டீட்டெயிலாக கற்றுக் கொடுத்துருக்கேன். சேம் டைரக்ஷனா p + q சார் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, m1 + m2 ஆட் பண்ணிட்டா போச்சு. ரைட்டா? இது கேஸ் 1. 2 மேக்னெட் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்? ஒருவேளை இப்படி கொடுத்துலாமா, ரெண்டும் சேம் மேக்னெட்டு, சேம் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. அப்போ ஆன்சர் என்னப்பா? 2m சார், m + m. ரைட்டா? ஸோ இனிமேல் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்ப்பா சூப்பராக. ஒரு பார் மேக்னெட் இந்த மாதிரி இருக்குது, சவுத் போல் நார்த் போல் இங்கே இருக்குது. இன்னொரு பார் மேக்னெட் இந்த மாதிரி இருக்குது, நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்குது. m1ஓட டைரக்ஷன் எங்கே? இங்கே. m2ஓட டைரக்ஷன் எங்கே? இங்கே. இங்கே தான் தீட்டா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 180. அப்போ m நெட்டு சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு புரிஞ்சிருக்கும். m1 - m2 ஆப்போசிட்டில் இருக்குது, cos 180 -1ன்னு உனக்கு புரியும். வேணுன்னா போட்டு காட்டுறேன். √m1² + m2² + 2m1 m2 cos 180 -1. அதனால் இங்கே மைனஸ் வந்துடும். a² + b² -2ab, அதனால் a - bன்னு கற்றுக்கணும். அப்போ 2 பார் மேக்னெட்டை ஆப்போசிட்டில் திருப்பி வச்சிட்டோம்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூ m1 - m2. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அடுத்தது நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். சார் 90ல் வச்சு காமிங்க. எப்பவுமே தீட்டா 0 180 0 180 அப்புறம் 90 அதான் தானே போடுவோம். ஒரு பார் மேக்னெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் சொல்லிடுங்கப்பா. சவுத்து நார்த்து m1, இன்னொரு பார் மேக்னெட் சவுத் அண்ட் நார்த்து m2ஓட டைரக்ஷன். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட். m நெட் வேணும்னா √m1² m2² 2m1 m2 cos 90 அழகா 0 போட்டுக்கோ, ஃபுல்லாக 0. அதனால் √p² + q²ன்னு புரிஞ்சுக்கணும். m1² + m2². எப்போவுமே 2 வெக்டார் 90 டிகிரினாலே √p² + q² தான் உணரணும். ரைட்டா? ஸோ இன்ட்ரோ ஃபுல்லாக முடிஞ்சது. எப்படி m நெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உனக்கு சம்ம எப்படி கேட்கலாம்? m1க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, m2க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. ஃபைண்ட் த m நெட்டு. சாதாரண வெக்டார் சம்மு தான். வழக்கம் போல் √m1² + m2² + 2m1 m2 cos தீட்டா. m1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, m2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, சால்வ் பண்ண ஆன்சர். ரைட்? இதெல்லாம் உனக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத இல்லைனா தெரியாத ஒரு விஷயம் ஆல்ரெடி இல்லை தெரிஞ்சு கூட இருக்கலாம். கவனி, நான் மேக்னெட் அரேஞ்ச் பண்ணுறேன். நெட் மேக்னெட்டிக் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. சவுத்து நார்த்து, சவுத்து நார்த்து, சவுத் அண்ட் நார்த்து. இவ்வளோ நேரம் நான் 2 மேக்னெட்டை அரேஞ்ச் பண்ணேன், அதனால் என்னால் எம்நெட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி 3 மேக்னெட்டு. முதல்ல டைரக்ஷன் போட்டுக்கோ. இது m1 வெக்டார் சவுத்து டு நார்த்து, m2 வெக்டார் சவுத்து டு நார்த்து, m3 வெக்டார். ஸோ இதோட நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும் நான் சொல்லவா? 0. ஏன் 0? இதுக்கு பேர் என்னன்னா, அக்கார்டிங் டு பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன் மேக்ஸில் நீ படிச்சிருக்கலாம். ஒரு வெக்டாரு
ஆரம்பிக்கிற இடத்துக்கே திரும்ப, இல்லைனா இந்த இடம் டெய்ல் இல்லையா, ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு, இந்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துட்டாலே ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டாலே, ஸோ பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன் அங்கே எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக 0 ஆகிடும். ரைட்டா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 2 வெக்டாரோட ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் சொல்லணும். நான் இப்போ ஒரு டயக்ராம் போடுறேன், அந்த டயக்ராமுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா? இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட், கோணலாம் போகுது பாருங்க. இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட். 4 மேக்னெட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கவனி. சவுத்து இது ஃபஸ்ட்டு மேக்னெட்டு, சவுத்து நார்த்து, சவுத்து நார்த்து, சவுத்து நார்த்து, சரி நார்த்து சவுத்து நார்த்து. இங்கே என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, சும்மா ட்ரை பண்ணு. நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? 0 சார். 0. 0க்கான காரணம் நம்ம 0க்கான காரணம் சார் பாலிகன் ரூல். அதே தான் இப்போ பேசினது தான், பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன். இப்போ எல்லாரும் இந்த டைரக்ஷனை கொஞ்சம் கவனிங்களேன் சார். ஃபர்ஸ்ட் ஒன்னோட டைரக்ஷன், செகண்ட் ஒன்னோட டைரக்ஷன், தேர்ட் ஒன்னோட டைரக்ஷன், ஃபோர்த் ஒன்னோட டைரக்ஷன். ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்துடுது. ஃபஸ்ட்டு ஒன்னோட டெய்லும் ஃபோர்த்து ஒன்னோட ஹெட்டும் திரும்ப ஒன்றா ஜாயின் ஆகிடுது. பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷன் எம் நெட்டு 0. ரைட்டா, இப்போ சூப்பராக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சம்மில் ஈஸியாக நீங்கள் ஏமாந்துருவீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இதே சம்மை இப்படி நம்ம கொடுத்து டீலில் விட்டுருவாங்க. ஒரு மேக்னெட், இன்னொரு மேக்னெட், இந்த மாதிரி ஒரு மேக்னெட், இந்த மாதிரி ஒரு மேக்னெட். 4 மேக்னெட் இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. ஃபஸ்ட்டு மேக்னெட் சவுத்து நார்த்து, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்த்து மேக்னெட் சவுத் அண்ட் நார்த்து. ரைட்டா, செகண்ட் மேக்னெட் சவுத் நார்த்து, தேர்ட் மேக்னெட் சவுத் நார்த்து. யோசிச்சு பாரு, கண்டிப்பாக இது எம் நெட்டு 0 ஆகுமான்னு கேட்குறேன். 0 ஆகுமா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாரு, நான் தானே, ஃப்ரீயா பேசு. எஸ் சார். 0 ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். ஆகுமா? எப்படிமா ஆகும்? ஏன் 0 ஆகுதுங்க? பாலிகன் ரூலே அங்கே வரலையே. கொஞ்சம் நல்லா பாருங்கங்க. ஃபஸ்ட்டு ஒன்னோட M1ஓட டைரக்ஷன் இங்கே இருக்கா பாருங்க. M4ஓட டைரக்ஷன் இங்கே இருக்கா. தென் M2ஓட டைரக்ஷன், M3ஓட டைரக்ஷன். இங்கே பாலிகன் ரூலே வரலையேம்மா. இப்போ இந்த சம்மை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் மேனுவலாக தான் சால்வ் பண்ணணும். எல்லாரும் நேராக உட்கார், நல்லா கவனி. M1ம் M4ம் ஆங்கிள் எவ்வளோ? வாயை தர. M1க்கும் M4க்கும் ஆங்கிள் எவ்வளோ? 0வா? அப்போ M1 அண்ட் M4 தீட்டாவோட வேல்யூ 0. M2க்கும் M3க்கும் தீட்டாவோட வேல்யூ 0. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எல்லாமே சேம் மேக்னெட், சேம் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. அப்போ என்ன ஆகும்? M1 + M4 ஆகிடும், இங்கே M2 + M3 ஆகிடும், அதனால் இந்த இடம் 2M ஆகிடும், அதனால் இந்த இடம் 2M ஆகிடும். ரைட்டா, இப்போ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை இருக்குது. என்ன பண்ணணும்? ஒரு வேல்யூ 2M இப்படி இருக்குது, இன்னொரு வேல்யூ 2M இப்படி இருக்குது. இப்போ தான் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. பொறுமையாக புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, திரும்ப சொல்லித்தரேன். இந்த டயக்ராம் பாரு. ஸோ M1 M4ம் பேரலல் சார். பேரலல் தான் தீட்டா 0. இப்போ தான் மேலே தீட்டா 0க்கு ஃபார்முலா பார்த்தோம், M1 + M2. இங்கே M4 இருக்கிறதுனால M1 + M4 எல்லாமே சேம் மேக்னெட்டிக் மொமெண்ட். M + M 2M. இப்போ M1ஓட டைரக்ஷன் எங்கே இருக்குது? ரைட் சைடு. M4ஓடது ரைட் சைடு. அப்போ ஆன்சரும் ரைட் சைடு. அப்போது இது யார்? இது கீழே போட்டிருக்கிற இந்த 2M வந்து ஆன்சர் யாருக்குமானது? M1 and M4க்கான ஆன்சர். இது வந்து M2 and M3க்கான ஆன்சர். இப்போ இதோட ரிசல்ட்னு கேட்டால் உங்களோட பதில் என்னப்பா? 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் இருந்ததுன்னா ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த டயலாக் தான் உனக்கு ரொம்ப அத்துப்படியாச்சு.
ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆச்சுன்னா ஆன்சர் √2 சார். ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் 2m சார். 2m சார். அவ்வளோதான் அங்கே இருக்கிற வேல்யூ. ரொம்ப ஹாப்பியான விஷயம், நீங்கள் எல்லாருமே நல்லா சொல்கிறீங்க ரைட்டா. ஸோ ஒரு டீச்சருக்கான சந்தோஷம் எப்பயோ சொல்லி கொடுத்ததை திரும்ப சொல்லும் பொழுது சரி உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது தான் ரைட் பே. ஸோ எதையுமே மறக்கக்கூடாது, ஒரு டைம் கற்றுக்கிட்டாலே போதும், டக்கு டக்கு டக்குன்னு திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரினாலும் உங்களால் சொல்ல முடியும் √3 டைம்ஸ். இல்லை இந்த வம்பே வேணாம், √(p² + q² போட்டாலும் இதான் ஆன்சர் வரப்போகுது. √2m² 2m² சால்வ் பண்ணிக்கலாம் √2 டைம்ஸு. அதனால் இந்த ஸ்கொயர் சம்மை பார்க்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் 0 தான் வருன்ற மனநிலையில் இருக்கக்கூடாது. இதுவும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான். அரேஞ்ச்மெண்ட்டை ஒழுங்காக பாருங்கள் ரைட்டா. அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன்னோட அரேஞ்ச்மெண்ட்டு பாலிகன் ரூல் ஆஃப் வெக்டார் அடிஷனை ஒபே பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன் ரைட். செகண்டு பாலிகன் ரூலை ஒபே பண்ணாத மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ரெண்டு மேக்னெட் பேரலாகவும் வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ரெண்டு மேக்னெட் பேரலாகவும் சால்வ் பண்ணியிருப்பேன். அதனால் டைரக்ஷனை பார்த்து M1 M2 கரெக்டாக கோட் பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சுட்டாலே 0 தான் வருன்ற மனநிலைக்கு வரக்கூடாது ரைட்டா. சூப்பராக இருந்துச்சு அந்த டாபிக். அப்படியே அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறம்ப ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஃபுல்லாக ஹீரோ யாருன்னு சொன்னேன், மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. இந்த டேயில் 8-10 வரைக்கும் இந்த ஒரு ஜீவனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பார் மேக்னெட்டை சும்மா இல்லாமல் கட் பண்ண போகிறேன், ஹரிசாண்டலாக கட் பண்ண போகிறேன். எல்லோரும் இந்த கிட்கேட் விளம்பரம் பார்த்துருப்பீங்க, நான் சின்ன பிள்ளைலேருந்து அது ஓடிட்டு இருக்கும், ரெட் கலர் கவராக இருக்கும். அப்போல்லாம் கிளாஸில் பர்த்டேக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா யூஸ் பெரிய பணக்கார பயம் போல் இருக்கு அப்படின்னு நாங்களாம் நினச்சிப்போம். நாங்களாம் 50 பைசா முட்டை வாங்கி தின்னுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கிட்கேட்லாம் பார்க்குறதுக்கு எட்ட நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சுல்ல ரைட். பரவாயில்ல பே. எங்கே விட்டோம், கிட்கேட்டில் விட்டோமா? ஓகே. பார் மேக்னெட்டை நான் ஹரிசாண்டலாக கட் பண்ண போகிறேன். ஏன் சார் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்கள், ஒரு பார் மேக்னெட்டை இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கற்றுக்கோங்க, நிறைய முறை கேட்ட டாபிக். ஏற்கனவே இங்கே பாருங்களேன், சவுத்து நார்த்து இதுதான் முழுசாக இருக்கிற பார் மேக்னெட். நான் என்ன கட் பண்ணலை, உங்ககிட்ட அப்படியே முழுசாக கொடுத்துட்டேன். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ M. கரெக்டாக ஹரிசாண்டலாக அதை நான் கட் பண்ணிட்டேன். ஹரிசாண்டலாக கட் பண்ணால் இது எப்படி ஆகும், இந்த மாதிரி மேலே ஒரு பீஸ் வந்துருமா, இதே மாதிரி கீழே ஒரு பீஸ் வந்துருமா. உங்களோட புரிதலுக்காக நான் தள்ளி தள்ளி போட்டு காட்டுறேன், இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இதோட லென்த்து 2L. நீங்களாக யோசிங்க, கட் பண்ண பிறகு லென்த்து சேஞ்ச் ஆச்சா? பதில் சொல்லு. அதே லென்த்து தான் இருக்கா? லென்த்து அதே லென்த்து தான் இருக்குது. பட் நீங்கள் பேசினா தான் அந்த டாபிக் நல்லா கற்றுக்க முடியும். நான் ஏன் ரொம்ப நேரம் வந்துட்டு கொஷின் கேட்டு வெயிட் பண்ணல அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்குள்ளார இந்த லெசனை முடிச்சுட்டு அதிகமாக ப்ராப்ளமில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்றது தான். வேகமாக தான் ஓடிட்டுருக்கும், பட் கிளாரிட்டி நல்லா இருக்கணும், உனக்கு நல்லா புரியணும், திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுமாதிரி மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் இருக்கிற 5 மார்க் 3 மார்க் படிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். உனக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன், என்ன படிக்கணுன்றதை அனுப்பிச்சி விட்ருக்கேன், பேரலாக சம் போட்டு காமிச்சிருக்கேன், எங்கெல்லாம் ட்ரிக்கியாக இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்கேன், எங்கே பேரலல் எடுக்கணும், பர்பெண்டிகுலர் எங்கே எடுக்கணும், இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். டேரக்ஷனு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்டோட தம்ப் ரூல் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை முதற்கொண்டு கற்றுக் கொடுத்துருக்கேன் ரைட்டா. எதையுமே வீணாக்கிறாது, அப்படியே ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணிக்கும். கவனமாக கவனிங்க. ஹரிசாண்டலாக கட் பண்ணும் பொழுது லென்த்து சேஞ்ச் ஆகாது சார், லென்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது இந்த வார்த்தை தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி போல் ஸ்ட்ரென்த்து M. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி போல் ஸ்ட்ரென்த்து M. அப்போ சரி பாதியாக கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. அப்போ போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகிடுது, இது -m/2, இது -m/2, இது +m/2, இது +m/2. ஏன் சார் m/2 போட்டிங்க? நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். சவுத் போல்ன்றதுனால மைனஸ் காமிச்சிருக்கேன், நார்த் போல்ன்றதுனால ப்ளஸ் காமிச்சிருக்கேன். m/2 அப்படின்னா ஹரிசாண்டலாக கட் பண்ணால் போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். முதல்ல அப்படியே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிக்கோ. காப்பின்னா எழுதுறதுல உங்கள் கண்ணால் பார்த்து மூலையில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி M 2L,
எம் ஸ்மால் எம் 2L கேபிட்டல் எம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கட் பண்ண பிறகு என்ன ஆகுன்றது தான் கேள்வி. கட் பண்ண பிறகு லென்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் போல் ஸ்ட்ரென்த்து சேஞ்ச் ஆகும். இப்போ என்னோட கேள்வி, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்போ இந்த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நான் எம் டேஷ்னு எடுத்துக்குவா, எம் டேஷ்னு எடுத்துக்கலாமா? இனிமேல் உங்களுக்கு நான் தேவையில்லைப்பா, நீங்களே கண்டுபிடிச்சலாம். இருங்க சார், நாங்களே சொல்கிறோம். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஒத்துக்கிறீங்களா? அந்த மேக்னெட்டில் என்ன போல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், எம் இன்ட்டு 2L. ரைட்டா? கொஞ்சம் யோசிங்களேன். எம் டேஷ் ஈக்குவல் டு மேலே இருக்கக்கூடிய இந்த எம் இன்ட்டு 2L கேபிட்டல் எம்னு சொல்லலாமா? ஏன்னா கேபிட்டல் எம் வேணும்னா எம் இன்ட்டு 2L பை 2ன்னு சொல்லலாமா? இவ்வளோதான் ஆன்சர். இதுதான் உங்கள் ஆப்ஷனில் இருக்கும், டிக் பண்ண போகிறீங்க. ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசாண்டலாக கட் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும்னு கேட்பாங்க. லென்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், போல் ஸ்ட்ரென்த்து எத்தனை பீஸாக கட் பண்ணுறீங்களோ அத்தனையாக மாறும். 2ஆக கட் பண்ணிங்கன்னா M/2ஆக மாறும், 3ஆக கட் பண்ணிங்கன்னா M/3ஆக மாறும், 4ஆக கட் பண்ணிங்கன்னா M/4ஆக மாறும். அப்போ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? M/2. ரைட்டா? கவனமானி. இப்போ உங்கள் கொஷினில் ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசாண்டலாக கட் பண்ணிட்டேன், என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு லென்த்து, இந்த வார்த்தையை சேர்த்து படிங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்மால் எம் சேஞ்ச் ஆகும், கேபிட்டல் எம் தான் எம் டேஷு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ரைட். இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்போ ஒரு பெரிய பார் மேக்னெட் 1 2 3 4 பீஸாக கட் பண்ணிட்டேன். 1 2 3 4 பீஸாக கட் பண்ணிட்டேன். இந்த ஸ்மால் எம் டேஷ் என்ன ஆகும், கேபிட்டல் எம் டேஷ் என்ன ஆகும்? யாரா டக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பீஸோட ஸ்மால் எம் டேஷ் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேபிட்டல் சொல்லு பை எவ்வளோ? M/4 சார். அவ்வளோதான், பிரமாதம். M/4 இங்கே M/4. அப்போ நியூ மேக்னெட்டிக் வேணும்னா நீங்கள் எத்தனையாக கட் பண்ணுறீங்களோ அத்தனையாக மாறிடும், அவ்வளோதான். M/n கேபிட்டல் எம், கேபிட்டல் எம் டேஷ் வேணும்னா M/4. இப்போ கற்றுக்கிட்டிங்களா? எத்தனை பீஸாக கட் பண்ணுறீங்களோ பை அத்தனை. 2ஆக கட் பண்ணிங்கன்னா M/2, 3ஆக கட் பண்ணிங்கன்னா M/3, 4ஆக கட் பண்ணிங்கன்னா M/4. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹரிசாண்டலாக கட் பண்ணிங்கன்னா லென்த்து கான்ஸ்டன்ட்டு, போல் ஸ்ட்ரென்த்து சேஞ்ச் ஆகும். இது எப்படி நீ ஞாபகம் வச்சு போடலாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ரைட். இப்போ அடுத்தது நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது சார். கிட்கேட்டை விளம்பரத்தில் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஹரிசாண்டலாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பீஸ் உங்களுக்கு, ஒரு பீஸ் எனக்கு. இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, உங்ககிட்ட இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது, என்ன பண்ணுவேன்? ஸோ நான் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் சார், நீயே வச்சுக்கிடான்னு கொடுத்துருவேன். அப்போல்லாம் வேணாம், உனக்கு வேணும்ல. அப்போ இப்படி கட் பண்ணுவோம் சார். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு பீஸ் தான் வந்திருக்கு, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சரிபாதி கொடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே ஹரிசாண்டலாக கட் பண்ணிட்டீங்க, இன்னொரு கட் பண்ண வேண்டான்னு நானே சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுற? வெர்டிக்கலாக இப்படி கட் பண்ணலாமா? இப்போ ஒரு பார் மேக்னெட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்னு பார்த்துருங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி -m +m கேபிட்டல் எம், லென்த்து 2L. இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ரெடியாரு? நான் கரெக்டாக இந்த பார் மேக்னெட்டை வெர்டிக்கலாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணால் என்ன சரிமா ஆகும்? இங்கே சவுத் போல் இருக்கா, இங்கே நார்த் போல் இருக்கா. இப்போ இந்த கட் பண்ண பீஸை பாருங்கள், தனியாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கட் பண்ண பீஸை பாருங்கள், தனியாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். யாராவது கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்கும், இங்கே என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டில் நான் புள்ளி வச்சதுல என்னவா இருக்கும்? வாயத்தர நார்த் வந்துடும். இங்கே செகண்ட் மேக்னெட்டில் சவுத் வந்துடும். என்னங்க சார் இது? நான் தான் சவுத்து நார்த்தையும் தனியாக பிரித்து போட்டேனே, அப்புறம் எப்படி சவுத்து நார்த்துன்னு வந்தது? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? மோனோபோல் டசன்ட் எக்ஸிஸ்ட். எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது உன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ ரிலேட்டிவ் மேரேஜ் எங்கேயாவது போகிறீங்கன்னா, ஃபிசிக்ஸ் படித்த நீ இனிமேல் வாழ்த்தும் பொழுது என்ன பண்ணுறீங்க? பார் மேக்னெட் மாதிரி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு வா. ஏன்னா உங்களுக்கு புரியாது. ஏன் சார் பார் மேக்னெட் மாதிரி சந்தோஷமாக இருக்க சொல்கிறீங்க? பார் மேக்னெட் தனியாக இருக்காது. மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சவுத் போலால் தனியாக வாழ முடியாது, நார்த் போலால் தனியாக வாழ முடியாது. அதே அங்கே போயிட்டு நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கிறேன்னு போயிடுவது. இங்கே சிங்கிள்ன்ற வார்த்தைக்கே அர்த்தமே இல்லை மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இனிமேல் எங்கேயாவது அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனீங்கன்னா
பார் மேக்னெட் மாதிரி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்துரு. காரணம் கேட்டாங்கன்னா அங்கே மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், பார் மேக்னெட் மாதிரி எப்போவுமே இணைந்தே இருங்க அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அப்போ நீ எத்தனை பீஸாக கட் பண்ண, உனக்கு கோவம் வந்து இருங்க உங்களை நான் பிரித்து காட்டுறேன் அப்படின்ட்டு நிறைய பிரிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ எத்தனை பீஸாக பிரித்தாலும் அடுத்த நிமிஷம் ஒரு நார்த்து பிறந்துடும். சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து, செம்ம ஜாலியாக இருக்கணும். அப்போ மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சவுத் போல் மட்டும் தனியாக எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் சந்திக்கவே முடியாது. அதே மாதிரி நார்த் போலையும் தனியாக சந்திக்க முடியாது. சந்திச்சா சவுத்தையும் நார்த்தையும் தான் சந்திக்கணும். ரைட்டா? ஸோ மோனோபோல்ன்ற கான்செப்டே பார் மேக்னெட்டில் கிடையாது. ரைட். அடுத்தது கவனமாக கவனி. இப்போ பார் மேக்னெட்டை வெர்டிக்கலாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? வெர்டிக்கலாக கட் பண்ண போகிறோம். வெர்டிக்கலாக கட் பண்ணால் ஒரு பீஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பீஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். லென்த்து சேஞ்ச் ஆகியிருக்கா? ஆமாவா இல்லையா? லென்த்து சேஞ்ச் ஆகியிருக்கா? ஆமாம், லென்த்து சேஞ்ச் ஆகியிருக்கு. போல் ஸ்ட்ரென்த்து மாறுமா மாறாதா? மாறாது சார். போல் ஸ்ட்ரென்த்து கான்ஸ்டன்ட். அப்போ போன விஷயத்துக்கும் போன கான்செப்ட்டுக்கும் இந்த கான்செப்ட் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? லென்த்து சேஞ்ச் ஆகும், எல்லாம் மாறிடும், போல் ஸ்ட்ரென்த்து அப்படியே தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் -m + m, இந்த இடம் M. இது இனிஷியலி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கட் பண்ண பிறகு லென்த்து பாதி பாதி ஆகிடும், எல்லாம் மாறிடும், பட் போல் ஸ்ட்ரென்த்து மாறாது. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு பீஸோட நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? எல்லாரும் நேரம் நல்லா கவனி. m' என்னவா இருக்கும்? நான் சொல்லவா? m' வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல், அதனால் L. சரி, m × L என்ன ஆன்சருமே என்னால் போட முடியாது. என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே இருந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை விட பாதி ஆயிடுச்சு. அங்கேயும் இதே தானே சார் சொன்னீங்க. 2 பீஸாக கட் பண்ணால் m/2 ஆகும், 3 பீஸாக கட் பண்ணால் m/3 ஆகும். ஆமாம், இங்கேயும் அதே ஆன்சர் தான். ஆப்ஷனில் ஒன்று குழப்பி விட்ருவாங்க. அங்கே லென்த்து கான்ஸ்டன்ட்டு, இங்கே லென்த்து சேஞ்ச் ஆகுது. அங்கே போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகுது, இங்கே போல் ஸ்ட்ரென்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமை. ஹரிசாண்டலாக கட் பண்ணால் என்ன ஆகும், வெர்டிக்கலாக கட் பண்ணால் என்ன ஆகும்? ரைட்டா? ஸோ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ இங்கே ஒரு 10 பீஸாக கட் பண்ணுறேன், நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னப்பா ஆகும்? ஒன்றும் இல்லை, நீ எத்தனை பீஸாக கட் பண்ணுறியோ அத்தனை பீஸாக மாறிடும், m/n. லென்த்து எத்தனை பீஸாக கட் பண்ணுறியோ அத்தனையாக மாறிடும். கரெக்டாக? இப்போ 2L 2ஆக கட் பண்ணால் L தானே மாறும். 4ஆக கட் பண்ணிங்கன்னா L/2 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 மாறப்போகுது. அப்போ லென்த்து சேஞ்ச் ஆகும், போல் ஸ்ட்ரென்த் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். போன கான்செப்டில் லென்த்து கான்ஸ்டன்ட்டு, போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகுது. ஆனால் ரெண்டுத்துலேயுமே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டுத்துலேயுமே இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஒரே ஐடியா தான். அங்கேயும் m/n தான், இங்கேயும் m/n தான். அதனால் அதை டிக் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஆனால் 3 விஷயம் ஆப்ஷனில் இருக்கும். லென்த்தை பற்றி சொல்லணும், போல் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லணும், அப்புறம்தான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி சொல்லணும். மேக்னெட்டிக் மொமெண்ட்டு m/2 தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த ரெண்டுத்தில் தான் குழப்பிப்பீங்க. நீ என்ன பண்ணுற, டயக்ராம் போட்டுக்க. ஹரிசாண்டலாக கட் பண்ணால் லென்த்து கான்ஸ்டன்ட்டு, வெர்டிகலாக கட் பண்ணால் லென்த்து சேஞ்ச் ஆகுது. அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னொன்று நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி கிளியர் தானே எல்லாருக்குமே? இந்த டாபிக் நல்லா இருந்துச்சா? ஸோ இவ்வளோ நேரம் பார் மேக்னெட்டை கட் பண்ணேன். இப்போ திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி பார் மேக்னெட் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக மாறிடுச்சு. இப்போ அடுத்த கான்செப்ட், நான் ரொம்ப நேரம் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி தான் பேச போகிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி ஃபுல்லாக ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார் மேக்னெட்டை இப்போ கட் பண்ணி மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்லி கொடுத்தேன். இப்போ பார் மேக்னெட்டு ஒரு ரப்பர் மாதிரி பெண்டாக போகுது. அடுத்த கான்செப்ட் என்னென்னா ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட். லெசனே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்களேன். ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட். பார் மேக்னெட்டு அங்கேயும் இங்கேயும் வளைய போகுது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரப்பரை எப்படி நம்ம பெண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த பார் மேக்னெட் பெண்ட் ஆக போகுது. இப்போ இந்த 2 லைனை புரிஞ்சாதான் உங்களால் உள்ளே போக முடியும். நான் பெண்ட் பண்ண பிறகு எஃபெக்டிவ் லென்த் என்ன ஆகும்? கண்டிப்பாக குறையும். சரி, எங்களுக்கு புரியலையே. எஃபெக்டிவ் லென்த் என்ன ஆகும்? கண்டிப்பாக குறையும். இங்கே பாருங்களேன், சவுத் போல் நார்த் போல் லென்த் எவ்வளோ? 2L தானே. இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்களேன்.
பெண்ட் பண்ணால் சவுத் போல் நார்த் போல் ஒரே இடத்துல தானே இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் லென்த் 0 தானே. நீ எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோ, இது ஒரு எல் இது ஒரு எல்லாம் பெண்ட் பண்ணிக்கோ. அப்போ கண்டிப்பாக எஃபெக்டிவ் லென்த்து அதுவும் எல் ஆகிடும்ல. இது ஒரு எல் இது ஒரு எல்லாம் பெண்ட் பண்ணிக்கோ, எஃபெக்டிவ் லென்த்து √2L ஆகிடும்ல. அப்போ வரி என்ன புரிஞ்சுக்கணும், பார் மேக்னெட்டை எப்படி பெண்ட் பண்ணாலும் எஃபெக்டிவ் லென்த்து குறைஞ்சிரும். எஃபெக்டிவ் லென்த்து குறைஞ்சதுன்னா ஹீரோவும் குறைஞ்சிருவார். யார்? மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. ஏன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? m×2L. லென்த்தே குறைஞ்சிருச்சான், அதனால் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் குறைஞ்சிரும். ரைட்டா? ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட் உள்ள போகலாமா? இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா எஃபெக்டிவ் லென்த்து கண்டிப்பாக குறையும், மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டிப்பாக குறையும்னு புரிஞ்சுக்கணும். ரைட் சார், சம் சொல்லி கொடுங்க. ஒரு 3-4 சம் தான், டக்குன்னு சால்வ் பண்ணுவோமா? இங்கே பாருங்களேன், சம் நம்பர் 1. இனிஷியலாக ஒரு பார் மேக்னெட் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள்னால் நீ எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணலாம். உன்னோட விரலில் கூட அப்படியே சுற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ரிங் மாதிரி. அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இந்த பார் மேக்னெட். இனிஷியலாக இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m. இந்த பார் மேக்னெட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த இடத்துல தான் நார்த் போல் வந்துருச்சு, இந்த இடத்துல தான் சவுத் போல் வந்துருச்சு. அப்போ எஃபெக்டிவ் லென்த் என்ன 0 சார். டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு m×2L. 2L 0வான், அப்போ m 0 தானே. இது கொஷின் நம்பர் 1. அடுத்தது, அதே பார் மேக்னெட்டை பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது, சவுத்து நார்த்து, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m. நான் பெண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேன், எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணுறேன். இந்த இடம் சவுத்துன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடம் நார்த்துன்னு எடுத்துக்கிறேன். இந்த லென்த் ஒரு எல், இந்த லென்த் ஒரு சென்டர்லேருந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த சென்டர் என்ன பண்ணேன், எல் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டேன். அப்போ கண்டிப்பாக இதோட எஃபெக்டிவ் லென்த்துனா என்னது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எஃபெக்டிவ் லென்த்து. 90 டிகிரியாக இருந்தாலே உங்களுக்கு தெரியும் √2L தான். அப்போது இதோட நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m' வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் √2L. சார், m×√2Lக்கு எந்த ஆன்சருமே எங்களால் போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், √2ஆல் மல்டிப்ளை பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ √2 × √2 ஒரு 2ன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால் கேபிட்டல் m/√2ன்னு கவனமாக கற்றுக்கணும். m'(m/√2). இந்த கொஷினோட ஆன்சர் இதுதான். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க? m/√2னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் குறைஞ்சிருக்கு, காரணம் லென்த்து குறைஞ்சிருக்கு. நல்லா இருந்துச்சு டாப்பிக்கு. இன்னும் ஒரு 2-3 சம் மட்டும் முடிச்சுட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சம் கற்றுக் கொடுத்துட்டு உங்களை அனுப்பிச்சிடுறேன். நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா பி பற்றி பேசிடலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி பேசிடலாம். இன்றைக்கி எம் பற்றி பேசிடலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நாளையோட 90% முடிஞ்சிடும். கொஞ்சோண்டு தான் மீதி இருக்கும், தேவைன்னா அடுத்த நாள் பார்த்துருவோம். பட் இந்த 3 நாளுக்குள்ளார மேக்ஸிமம் இந்த லெசன் தரவாக முடிச்சு தூக்கி போட்டணும். அடுத்தது, இந்த ஷேப்பில் பண்ணால் என்ன சார் ஆகும்? ஒரு பார் மேக்னெட்டை இந்த மாதிரி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மாதிரி. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா இப்போ இது சவுத் போல், இது நார்த் போல். இப்படி இருந்த ஒரு பார் மேக்னெட்டை கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இந்த லென்த் ஒரு எல், இந்த லென்த் ஒரு எல். ஷியராக எஃபெக்டிவ் லென்த்து எல் தான். அப்போ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m'. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதனால் மேலே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், m/2. கற்றுக்கிட்டிங்களா? அவங்க இது தனியாக மனப்பாடலாம் பண்ண முடியாது. என்ன ஷேப்பில் வேணாலும் ஃபோல்ட் பண்ணுவாங்க. என்ன ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணாலும் நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை தேடுங்க. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை தேடணும்னா உனக்கு அந்த எஃபெக்டிவ் லென்த்து தெரியணும். அப்போ எஃபெக்டிவ் லென்த்துன்றது என்னது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. எல் ஷேப்பாக இருந்தால் √2L, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் L, சர்க்கிளாக இருந்தால் 0. ரைட்டா? ரைட். ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துருவோமா? லாஸ்ட் சம்மு, ப்ரீவியஸ் இயர் நீட் அந்த கொஷினு. நீ வேணால் எடுத்துப்பாரு, கொஷினை சொல்கிறேன். ஒரு பார் மேக்னெட் இந்த மாதிரி இருக்குது, சவுத்து நார்த்து, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m. மேக்னெட்டிக் மொமெண்ட் m. இது நான் என்ன பண்ணுறேன், சர்க்குலர் செமி சர்க்குலர் பாத்தில் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த சம்மை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு கவனிங்க. நம்ம மாடல்லையுமே இந்த சம் இருக்குது. இந்த மாதிரி செமி சர்க்குலராக இந்த மேக்னெட்டை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல்.
ஃபைண்ட் த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்ன்றது தான் என்னோட கொஷின். எம் டேஷ் எனக்கு வேணும். இப்போ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ பே? இதோட டோட்டல் லென்த் வழக்கம் போல் 2Lன்னு தெரியும். சர்க்குலர் பாத்தோடது சர்க்கம்ஃபரன்ஸு பையார். பையாரும் 2Lலும் ஈக்குவல். உங்களால் உணர முடியுதா? பையார் செமி சர்க்குலர் பாத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த லென்த்து தான் 2L. இது செமி சர்க்கிள்ன்றதுனால இந்த இடம் ஒரு ஆறு, இந்த இடம் ஒரு ஆறு. ஃபைண்ட் த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட், இதுதான் என்னோட கேள்வி. எம் டேஷ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 2R. பாருங்க 2R. ஆர் நம்மள்ட்ட இல்லைங்களே சார், அந்த ஆரை தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். R = 2L/πA. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m × 2, ஆருக்கு பதிலாக 2L/πA. நம்மளோட கம்ஃபர்ட்காக இந்த 2-ஐ தூக்கி முன்னாடி போட்டுருங்க. m × 2L எழுதிக்கோங்க, தப்பு பண்ணுறேன், ஸ்மால் m பை ஒரு பை. அதனால் இந்த கொஷினோட ஆன்சர் 2m/π. இப்போ நீ போய் செக் பண்ணி பார்த்துக்கோ, இது 100% ஏற்கனவே கேட்ட கொஷின். ஒரு செமி சர்க்குலராக இந்த பார் மேக்னெட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்னு கேட்பாங்க. 2m/π. 2mோட வேல்யூ தெரியும், பையோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடச்சிரும். திரும்பவும் கற்றுக் கொடுக்குறேன். பையாரும் 2Lன்னு ஈக்குவல்னு நீங்கள் உணரணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 2R தெரியணும். அந்த ஆருக்கு பதிலாக 2L/πன்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது தேர்ட் கான்செப்ட். மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் ஃபஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது என்ன பண்ணோம்? பார் மேக்னெட்டை கிட்கேட் சாக்லேட் மாதிரி வெட்டணும். மூணாவது பார் மேக்னெட் என்ன பண்ணோம்? ஃபோல்ட் பண்ணும். இந்த மூணுத்தையும் யோசிச்சு பார்த்தியா? நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் தானே கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் பண்ணால் புதுசாக மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன? ரைட்டா? ஸோ முடிஞ்சுது. ஒரே ஒரு 3 மார்க் மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். இந்த 3 மார்க்குக்கு எனக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் தேவைப்படும். ஒரு சின்ன டெரிவேஷன் கற்றுக்கலாமா? நேராக உட்காருங்க. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அனுப்பியிருக்கேன் இல்லையா? அந்த நோட்ஸில் இந்த கொஷின் வந்து ரெண்டாவது கொஷின். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டில் கூட எல்லாம் எழுத போகிறீங்க இனிமேல். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் அ ரிவால்விங் எலக்ட்ரான். எலக்ட்ரான் சுற்றி வரும்பொழுது அங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளோ? நான் முன்னாடியே ஒன்று அவேர் பண்ணுறேன். இதை நீ இங்கே கற்றுக்கிட்டாதான் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் போயிட்டு உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கேயும் ஒரு எம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். நான் அன்றைக்கி கேட்கும்போது நீ முழிக்கக்கூடாது, பதில் சொல்லணும். ரைட்டா? ரைட். கொஷின் எழுதிக்கிறேன். கொஷினை இந்த டெரிவேஷனை எப்படி போகிறேனோ ஒரு டைம் அதே மாதிரி செஷன் முடிஞ்சதும் சும்மா அப்படி என்ன பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு அப்புறம் நீ போய் அடுத்த வேலைப்பார். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் அ ரிவால்விங் எலக்ட்ரான். இல்லை மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுன்னு சொன்னாலும் சரிதான், மேக்னெட்டிக் மொமெண்ட்டுன்னு சொன்னாலும் சரிதான். ஆஃப் அ ரிவால்விங் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் சுற்றி வரும் பொழுது அதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குமா? ஆமாம். பார்த்துருவோமா? இங்கே பாருங்க. ஒரு எலக்ட்ரான் வந்து இவன் தான் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. சுற்றி வரும் பொழுது நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட். ஒரு நிமிஷம். மைக் ஆன் பண்ண, மைக் ஆஃப் பண்ணுங்க. அப்படின்னா கேட்குதா? ரைட். சரி, இப்போ மற்றவங்கனி ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் நமக்கு வேணும். நல்லா கவனி. எலக்ட்ரான் எந்த பக்கம் சுற்றி வருதோ கரண்ட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் வரும்னு உனக்கு புரியும். அப்போ கரண்ட் வேணும்னா ஜென்ரல் ஃபார்முலா காலங்காலமாக படிக்கிற Q/T. இந்த லெசனில் எலக்ட்ரான்றதுனால E/Tன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்ட்ரெயிட் போர்டு. அது NCBSE 2 பேருக்குமே இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். I = E/T. டைம் பீரியட் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்து, அதனால் 2πr/v. இங்கே வந்துருங்க. ஐக்கு பதிலாக E/T. டீக்கு பதிலாக 2πr/v. அந்த /v மேலே போயிடுச்சு.
I equal to EV by 2 pi r. கற்றுக்கிட்டீங்களா? I equal to EV by 2 pi r. I கண்டுபிடிச்சிட்டேன். V வந்து velocity of electron, R வந்து radius of the circular path. ரொம்ப ஈஸி ஃபிசிக்ஸு. எப்போ ஈஸியாக இருக்குன்னா, ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்கன்னா அந்த ஃபார்முலாவோட டேர்ம்ஸை உணர்ந்துட்டிங்கனாலே போதும், இவ்வளோ தானான்ற மாதிரி ஆகிடும். கவனமாக கவனி. I equal to EV by 2 r படிச்சிட்டோம், 2 pi r படிச்சிட்டோம். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்? கரண்ட்டு போகும் பொழுது I into Aன்னு கற்றுக் கொடுத்தேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அவ்வளோதான். என்ன ஒரு 4 ஸ்டெப்பு முடிச்சிடலாமா? M equal to இந்த ஐக்கு பதிலாக EV by 2 pi r இங்கேருந்து ஒரு வாடகைக்கு வண்டி பிடிச்சாது எடுத்து வந்து இங்கே கொடுத்துருங்க. M equal to EV by 2 pi r. ஏக்கு பதிலாக இது ஒரு சர்க்கிள் சேர், அதனால் பை ஆர் ஸ்கொயரு. முடிச்சிட்டோமா? இது அடுத்த ஸ்டெப்பு. ஒரு ஆறும் போய் சேர்ந்துருச்சு, ஒரு பையும் போய் சேர்ந்துருச்சு. அதனால் M வேணும்னா EVR by 2ன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ரைட்டா? இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு நிமிஷம். ரைட். M equal to EVR by 2. இந்த EVR வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கவனமாக கவனி, குழப்பிக்காத. மேலே ஒரு மாஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மாஸால் டிவைட் பண்ணுறேன். உங்களோட புரிதலுக்காக இவனை மாசுன்னு இங்கே எழுதி வைக்கிறேன், இவனையும் மாசுன்னு எழுதி வைக்கிறேன். MVR by 2M. மாஸால் மல்டிப்ளை பண்ணி மாஸால் டிவைட் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது இந்த MVRை பார்த்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரிஞ்சால் சொல்லி, இல்லைன்னா நான் சொல்லித்தரேன். Centripetal force. அவன் யார்? இது அந்த அவரோட பேர் என்ன? MVR. வேற சொல்ல ட்ரை பண்ணுங்க. MVR Centripetal force. இல்லம்மா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து F equal to mv square by r மா. சார் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் அது ஆங்குலர் மொமெண்டம் MVR. நீங்கள் நேராக நடந்து போனீங்கன்னா லீனியர் மொமெண்டம், சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் L. இனி MVRை தூக்கிட்டு L எழுத போகிறீங்க. அதனால் M equal to EL by 2M. ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா? சரி, இந்த Lக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? L is nothing that is angular momentum. ஆங்குலர் மொமெண்டம் புரிஞ்சிருச்சு. இப்போ சொல்ல போகிற ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததில்லை, ஒரு வேளை 9th 10th இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த Lக்கான இன்னொரு ஈக்குவேஷன் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் போரோட குவான்டைசேஷன் கண்டிஷனில் படிக்க போகிறீங்க. உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்னா இந்த நிமிஷம் அதை எப்படி நீ புரிஞ்சிக்கிற தெரியுமா? Lக்கு பதிலாக இன்டக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h by 2 பைன்னு ஒரு ஃபார்முலா அட்டாமிக் ஃபிசிக்ஸில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதை பற்றி டீட்டெயில்டாக நான் அங்கே போய் பேசிக்கிறேன். ஆங்குலர் மொமெண்டம் MVR 11th படித்தேன். அதே 12th அட்டாமிக் ஃபிசிக்ஸில் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வரும் பொழுது ஆங்குலர் மொமெண்டம் என்னவாக இருக்கும்? ஓடிடாத 5 நிமிஷத்தை முடிச்சுட்டு உன்னை ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்றேன். L equal to NH by 2 pi. ஸோ அதனால் Mக்கு பதிலாக E by 2M, லாஸ்ட் ஸ்டெப் NH by 2 pi. ஃபைனலாக நீங்கள் தேடி வந்தது ENH by 4 pi M. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான் இவன் தான். ஒரு எலக்ட்ரான் சுற்றி வரும் பொழுது அங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? ENH by 4 pi M இருக்கும். இதில் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. E யார்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். H யார்? பிளாங்க் கான்ஸ்டன்ட். பை யார்? வேல்யூ. மாஸ் M. ஆமாம், அந்த எண்ணை சொல்லவே இல்லைங்களே சார். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இல்லைனா நமக்கு புரிகிற மாதிரி கற்றுக்கலாம் ஆர்பிட்டு. ஃபஸ்ட் ஆர்பிட்டாக இருந்தால் n 1. ஒரு வேளை n 1ன்னு கொடுத்தீங்கன்னா இவன் யார் தெரியுமா? EH by 4 pi M ஆகிடும். அப்போது ஃபஸ்ட் ஆர்பிட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை தான் நீங்கள் அழகாக ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட போகிறீங்க, போர் மேக்னெட்ரான். அப்போ இந்த கொஷின் எப்படியும் கேட்கலான்னா போர் மேக்னெட்ரான் வேல்யூ வரைக்கும் எக்ஸ்பிரஷன் கொண்டு வர சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை பாரு, ஒரு 3 ஸ்டெப்பு தான். இங்கே பாரு, டக்குன்னு இப்போயே நீ படிச்சுட்ட பாரு. ஐக்கு பதிலாக Q by T சார், Tக்கு பதிலாக 2 pi R by V சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அங்கேருந்து Mக்கு போனால் ஐஏ தூக்கிட்டு வந்து இங்கே போட்டேன். ஏக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயரு. ஆரையும் பையும் தூக்கி வெளில போட்டு EVR by 2
அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மாசால் மேலே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். எம்விஆரை மல்டிப்ளை பண்ணதுனால அவனுக்கு ஒரு எல்லுன்னு பேர் வச்சு தொலைச்சாச்சு. எல்லுக்கு பதிலாக NH/2π, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ENH/4πm. எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தா அவன் தான் போர் மேக்னெட்ரானா. முடிஞ்சு போச்சு. 2023 நீட் சம்மு இன்றைக்கி எடுத்துப்பார். The value of one Bohr magnetron. The value of one Bohr magnetron. One Bohr magnetron. இதோட வேல்யூ என்ன யாருக்கா தெரியுமா? எல்லாமே கான்ஸ்டன்ட். நீ பாரு, கண்ணால் பாரு. ஈவோட வேல்யூ 1.6 × 10⁻−19. ஹெச்சோட வேல்யூ 6.626. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻−31. அப்போ எல்லாம் கான்ஸ்டன்ட் தானே. இந்த எல்லா கான்ஸ்டன்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் கடைசியாக நம்மளை நோக்கி ஒரு வேல்யூ வரும். 9.27 × 10 மறந்துடாத 24 27 எல்லாம் இந்த நம்பர் ஆப்ஷனில் சேமாக தான் இருக்கும். 10⁻−24 -23 -27 என்னென்னவோ இருக்கும். பெர் டேக்கு 24 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்க. இல்லை சார் அவ்வளோலாம் வேணாம், நான் தெரியும்னாலும் ஞாபகம் வச்சுக்க. ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஏன் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயரு? எம்முக்கு பதிலாக IA, ஐக்கு பதிலாக ஆம்பியரு, ஏக்கு பதிலாக மீட்டர் ஸ்கொயரு. அப்போ த வேல்யூ ஆஃப் ஒன் போர் மேக்னட்ரான் 9.27 × 10⁻−24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இன்றைக்கி உனக்கு நான் பெருசாக வேலை கொடுக்கல. இந்த ஒரு சம்மை ஒரு 5 நிமிஷத்தில் இந்த டெரிவேஷன் போட்டு பார்த்துக்கோ. 2 ஃபார்முலா தான் இன்றைக்கி உனக்கு நான் கொடுத்துருக்கேன். பெருசாலாம் இல்லை. கேபிட்டல் எம்முக்கு பதிலாக IA ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். கேபிட்டல் எம்முக்கு பதிலாக M × 2L ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா. ஹரிசாண்டலாக கட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ, வெர்டிக்கலாக கட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, தென் ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட்டு, இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒட்டு மொத்தமாக எம்மை ஃபுல்லாக முடிச்சிட்டோம்ப. லெசன் முடியல, 25% முடிஞ்சிருச்சு. அதில் எம்மை பற்றி தரவாக பேசி முடிச்சிட்டோம். மேக்னெட்டிக் மொமெண்ட்னா யார், அவன் ஸ்கேலாரா